இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா எத்தனை புத்தகங்கள்? எப்படி மோசேக்கு ஒரு புத்தகம் கிடைச்சது, மோசேக்கு ஞானம் கிடைச்சதுன்னு நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா? இயேசுக்கு இருந்ததை நான் உங்களுக்கு ஒரு வசனத்துல காட்டினேன். மோசையோட சேர்த்து குறைஞ்சது 30 பேர்களை என்னால காட்ட முடியும். சரி. அப்புறம் அவர் கொண்டு வந்த அல்வா, அதாவது பலகைகள். ஆனா மோசைக்கு கிடைச்சதா? மோசே பலகையை கொண்டு வந்தாருன்னு சொல்றீங்களா? ஆமா. ஆனா அந்த பலகைகள் இல்ல, அந்த 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 கல் பலகைகள் இல்ல இல்லையா? அது என்ன மாதிரியான பலகை? இந்த பலகை. ஓ, அவரோட மனசுல. அதை என்னால நிரூபிக்க முடியும், அது புத்தகத்துல இருக்கு. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, கடவுள் தனக்கு பலகைகளை கொடுத்ததா அவர் தன் சொந்த மக்கள் கிட்ட சொன்னாரு, அதை வச்சிருக்க சொன்னாரு, மக்கள் கிட்ட சொன்னாரு, நீங்களும் இதை வச்சுக்கோங்க. அந்த பலகைகளை அழகா, அதாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் மனப்பாடம் பண்ணின மாதிரி நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆமா. அதனால சும்மா அதை தொடருங்க, மனப்பாடம் பண்றதுக்காக தான். இந்த புத்தகம் சந்தையில கிடைக்குது. ஆமா, அதை வாங்க முடியும். நீங்க அதை சும்மா படிச்சாலும் இன்னும் மக்களால அதை புரிஞ்சுக்க முடியல. முகமது தான் இதை எழுதினாருன்னு சொல்லுவாங்க. இங்க என்ன பிரச்சனைனா, முன்னாடியே நீங்க புத்தகத்தை படிக்கும் போது உங்க மனசுல சில விஷயங்களை ஏத்துக்கிறீங்க. ஆமா, சரி. முகமதுக்கு யூத மதத்துல பயிற்சி அளிக்கப்பட்டதுன்னு நான் நினைச்சேன். ஏன்னா இதுல பெரும்பாலான யூத பைபிள் மாதிரி இருக்கு. அப்போ இந்த புத்தகத்துக்கும் அந்த புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசமான செய்தி இருக்கு? என்ன வித்தியாசமான செய்தி? இந்த புத்தகத்துக்கும் அந்த புத்தகத்துக்கும் இடையில எந்த பொருத்தமும் இல்லை. ஆனா என்ன வித்தியாசம்? இதுல என்ன செய்தி இருக்கு? இந்த செய்தி இதுல இருந்து வேறுபட்டது என்று நான் சொல்ல வேண்டும். எல்லா தீர்க்கதரிசிகளும் நோன்பு என்று சொல்லப்படுபவரிலிருந்து முகமது என்று சொல்லப்படுபவர் வரை எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த புத்தகம் கிடைத்தது. உங்களுக்கும் இந்த புத்தகம் கிடைத்தது. மேலும் தீர்ப்பு நாளில் இந்த புத்தகத்தின் மூலம் தான் மனித குலம் தீர்ப்பளிக்கப்படும். இந்த வசனங்களை நான் உங்களுக்கு காட்டினேன். நான் இதை சொல்கிறேன், தீர்ப்பு நாளில் இல்ல, நான் இந்த வசனங்களை காட்டினேன், நீங்க நம்புறது உண்மையா இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேன், தீர்ப்பு நாளில் கடவுள் சொல்ல போகிறார் என்று நான் நம்புகிறேன். இதுதான் உன் வாழ்க்கை ஜெஃப்ரி. இதை நீ செய்தாயா? இதை நீ செய்தாயா? இதை நீ சொன்னாயா? இதை நீ செய்தாயா? மேலும் நான் குற்றவாளி என்றால் ஆமாம், நான் குற்றவாளி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாம். அது எப்படின்னா, மேலும் எனது நம்பிக்கையின்படி எனக்காக இறந்தவர் என் இரத்தம் இதை மூடுகிறது என்று சொல்ல போகிறார். அதைத்தான் நான் நம்புகிறேன். நீங்க அதை நம்பலாம், ஆனா அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் நீதி பரிசேயர்கள் நீதியை விட அதிகமாகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டீர்கள். இதைத்தான் அவர் சொன்னார். ஆனா நீங்க சொல்றதை அவர் சொல்லவே இல்லை. நான் தான் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இல்லை, உங்களால ஒரு வார்த்தை கூட காட்ட முடியாது, நான் உங்களுக்கு சவால் விடுறேன், உங்களால காட்ட முடியாது. அவர் சொன்னார். அவர் அப்படி சொன்னார். எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க, உங்க சொந்த வார்த்தை இல்ல பாஸ். சரி, பரிசேயரை பத்தி நான் பேசி முடிச்சுறேன். அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது. ஆனா அட்லீஸ்ட் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். சிலுவையை சுமந்துக்கிட்டு என் பின்னாடி வாங்க. இல்ல, அது விஷயம் இல்ல, முயற்சி பண்றது இல்ல. நான் எவ்வளவு முயற்சி பண்றதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, அப்புறம் என்னது? அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. உண்மை என்னன்னா, பரிசேயன் கடவுளோட கிருபை மற்றும் சதுசேயன், பரிசேயன் தன்னை ஏதோ நினைச்சுக்கிறான். அவன் ஜெபம் பண்ண நிற்கும் போது சொல்றான், கடவுளே, நான் அந்த பாவிங்களை போல இல்லாததுக்கு நன்றி. பாலஸ்தீனியர்கள், நான் அவங்கள போல இல்லாததுக்கு நன்றி. அதாவது நான் அங்க இருக்கிற மோசமான ஜெர்மானியர்களை போல இல்லாததுக்கு. அதுதான் பரிசேயன். அவன் தன்னை ஏதோ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறான். சதுசேயன் நம்புறான், கடவுள். சதுசேயன் நம்புறான் இறந்தவங்க உயிர் தெழுறதுன்னு எதுவும் இல்லை, நீங்க சும்மா இறந்துடுவீங்கன்னு. அவங்களோட நீதிங்கிறது அவங்க தங்களை என்ன நினைச்சுக்கிறாங்கன்றதுதான், அவங்க என்ன செய்யறாங்கன்றது இல்லை. ஏன்னா அவங்க கடவுளுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க, எருசலேம்ல ஒரு அழகான ஆலயம். அங்கே தலைமை ஆசாரியன் மக்களை ஏமாத்துறான், பலியிடுறதுக்காக மிருகங்களை வாங்க வைக்கிறான். இது போதாது, நீங்க எங்களோட மிருகத்தை தான் வாங்கணும்னு சொல்றான். அவன் மக்களை ஏமாத்துறான். நீங்க ரோமானிய நாணயத்தை பயன்படுத்த முடியாது, யூத நாணயத்தான் பயன்படுத்தணும். ஏன்னா அதுல சீசரோட படம் இருக்கு. அவன் மக்களை ஏமாத்துறான், அவங்க மக்களை ஏமாத்துறாங்க. அப்புறம் அதுதான் மதம் சொல்றாங்க. அவங்களோட நீதிங்கிறது நீதி கிடையாது, அது எது சரின்னு மனுஷன் நினைச்சு வச்சிருக்கிற விஷயம் இருக்கு. ஆனா அது சரியில்லை. இயேசு எப்பவுமே சாகலைன்னு பல முஸ்லிம்கள் என்கிட்ட சொல்றாங்க. இயேசு இறந்துட்டார். ஓகே, குரான் அவர் இறந்துட்டார். சரி, அப்புறம் அவர் பைபிள்லயும் குரான்லயும் தீர்க்கதரிசி நீங்க சாகணும்னு அவர் சொல்றார். இல்ல, இயேசுவை பத்தி மனிதர்கள் ஏன் குழம்பினாங்கன்ற காரணத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். குரான்ல இருந்து நான் விளக்குறேன். அவருக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கு.
அவருக்கு இருந்தது. இல்ல குரான் அப்படிதான் சொல்லுது. நான் இப்ப குரானை பைபிளும் அதுதான் சொல்லுது. அதை விடுங்க. சரி, நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர் லாசரை மீண்டும் உயிர்ப்பித்தார். குரான்ல அவருக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கு. சரி, ஆமா ஆமா அவருக்கு இருக்கு. அதனால உங்களால ஒரு மனுஷனை கொல்ல முடியாது இயேசுவை போல. ஏன்னா அவருக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கு. ஆனா அவங்க அவரை கொல்லலையே. இல்ல இல்ல அவங்க அவரை கொல்லலைன்னு வேதம் சொல்லுது. அவரே தன் உயிரை கொடுத்தார். ஆமா, அது எனக்கு தெரியும். ஆனா புத்தகத்துல இருந்து எனக்கு சில காரணங்களை சொல்லுங்க. நீங்க புத்தகத்துல இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, நான் உங்களுக்கு விளக்க சொல்லுங்க. என்ன வித்தியாசம் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க வேற மாதிரி நம்புறீங்களா இல்லையா? ஆமா இல்ல, புத்தகத்துல இருந்து என்னோட நம்பிக்கை என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன சொல்றேனோ அதை காட்டுறேன். பாருங்க, குரானின் படி இயேசுவுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கு. அது குரான்ல இருக்கு, நான் நம்புறேன். ஆமா. அதனால வாழ்வின் மேல் மரணத்தின் மேல் அதிகாரம் கொண்ட ஒருத்தரை உங்களால கொல்ல முடியாது. சரி, நீங்க எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ஆமா, நான் பரலோகத்துக்கு போய் நான் ஒரு ஏன்னா இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் என்னை. ஓகே, பழைய இல்ல ஏன் பழைய ஏற்பாடு? இல்ல நான் உங்களுக்கு காட்டணும். ஒரு யூத புத்தகம் வேண்டாம், யூத புத்தகம் வேண்டாம் எனக்கு. இல்ல அந்த கடிதம் இயேசுவோட வார்த்தைகள், அந்த கடிதம் இயேசுவோட வார்த்தைகள். இல்ல இயேசு அப்படி சொன்னார் அந்த கடிதத்துல. இயேசு நான் என் உயிரை கொடுக்கத்தான் இங்க வந்தேன், அப்புறம் மனித குலத்தோட பாவங்களை நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாரா? இயேசுவே நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாரா? அதாவது அதனால உங்க இயேசுவோட வாயில வார்த்தைகளை திணிக்காதீங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. அது பழைய ஏற்பாடுல இருக்கு. பழைய ஏற்பாடு என்ன சொல்றாங்க? அப்போ இதுதான் பிரச்சனை. நீங்க இயேசுவோட வாயில ஒரு தீர்க்கதரிசி நம்புறீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இயேசு எனக்காக என் உயிரை கொடுத்தேன்னு சொன்னப்போ நான் இங்க வந்தேன்னு அவர் சொல்லி இருக்கணும். அவர் சொன்னார் இந்த பாத்திரம் என்னை விட்டு கடந்து போகட்டும். ஆனா அவர் சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி தரையில இரத்தத்தை போல வியர்த்தார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் ஒருபோதும் இல்ல நான் சந்தோஷமா இருக்கேன், நான் இங்க போகத்தான் வரேன் அப்படின்னு சொல்லல. அப்புறம் அவர் சொன்னார் எலோ லாமா சபாப்தானி, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு கடந்து போகட்டும். தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் எல்லா பாவங்களையும் சுமந்திருந்தா ஏன் இப்படி சொல்லணும்? இதுல அர்த்தமே இல்ல. இது உங்க கொள்கையோட ஒத்து போகல. ஏன்னா அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் பாவங்களை சுமக்கிறாருன்னு அர்த்தம். அவர் இப்ப பாவியாகிட்டார். பாவத்தை சுமக்கிறார். ஆமா, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் இப்ப பாவியாகிட்டார். அதனாலதான் தேவன் அவரை கைவிட்டு சிலுவையில் அறைய வச்சார். இதுதான் நீங்க நம்புறீங்களா? அவர் எல்லாம் தான் அவர் பாவியாகிட்டார் நீங்க நம்புறீங்க. அதனால்தான் அவர் பாவியாகிவிட்டார் என்று நீங்கள் நம்புவீர்களா? அவர் அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நான் உங்களிடம் ஒரு எளிய கேள்வி கேட்கிறேன். அப்போ அதுவும் இதுவும் ஒன்றுதான் இல்லை? நம்பிக்கையை நான் விளக்க அதுதான் நான் இல்லை. நான் அதை என்ன கேட்கிறேன், நீங்கள் விளக்கலாம். அவர் சொல்லும் போது இல்லை, என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? ஏனென்றால் நான் மனித குலத்தின் பாவங்களை ஏற்றுக்கொண்டதால். கடவுளால் பாவத்தை பார்க்க முடியாது, அவரால் அதை பார்க்க முடியாது. அவர் பாவத்தை நியாயம் தீர்க்கிறார், அவரால் பாவத்தை பார்க்க இல்லை. நான் உங்களிடம் கேட்கிறேன், அவர் மனித குலத்தின் பாவங்களை சுமக்க வந்திருந்தால் அவர் ஓ என் கடவுளே மிக்க நன்றி, மனிதத்தின் பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் அவர்களால் தாங்களே தூய்மையாகவும் நல்லவர்களாகவும் இருக்க முடியாது, நான் பாவங்களை ஏற்றுக்கொண்டேன் என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும். அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அவர் ஏன் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். நான் சொல்கிறேன், என்னை விளக்கமிடுங்க. என்னை இயேசு என்னவா இருக்கான்னு சொல்றது. ஆமா, இயேசு சொன்னது இந்த வசனம் இல்ல. அவர் என்னவா இருக்காரு? நான் அதை கேட்கல. இயேசுவோட வார்த்தை எனக்கு காட்டுங்க. இயேசு சொன்னாரு என் உயிரை நானே கொடுக்கிறேன், மனிதனால் அதை எடுக்க முடியாது. அவர் சொன்னாரு எனக்கு பின்னாடி தேவதூதர்களின் சேனைகள் இருக்கு. அவர் சொன்னாரு என் உயிரை நானே கொடுக்கிறேன். ஆமா கண்டிப்பா எல்லாரும் தான் உயிரை கொடுக்குறாங்க. யோவான் ஸ்நானகன் சொன்னாரு இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. ஆமா, இயேசு ஒரு பலியாக இருந்தார். ஆனா இயேசு நான் தான் ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரா? யோவான் ஸ்நானகன் எனக்கு அது தெரியும், அவர் அதை சொன்னாரு. ஆனா இயேசு ஒருபோது நான் தான் ஆட்டுக்குட்டின்னு சொல்லல. அப்புறம் ஏன் மத்தவங்க சொன்னதை வச்சு பேசுறீங்க?